பெரும்பாலும் இந்த சைக்கோ கில்லர் ஸ்டோரிஸ்லாம் வெளிநாடுகளில் அதிகமாக நடந்ததை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெளிநாடுகளில் நடந்ததை விட ரொம்ப பயங்கரமான கொலைகள் எல்லாம் நம்ம இந்திய நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இந்தியாவில் உண்மையாகவே நடந்த ஒரு சைக்கோ கொலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். இவங்க தான் சைக்கோன்னு பார்த்து நம்மளால் சைக்கோஸை கண்டே பிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க நார்மலான மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கூட நமக்கு சந்தேகமாக வராது. ஒரு சில சைக்கோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலையிலேயே கூட இருந்திருக்கிறாங்க. அப்புறமா தான் அந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இவங்க தான் அந்த குற்றவாளின்னு சொல்லும்போது, அடக்கடவுளை கூடவே இருந்த நபர் தான் சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் வரும். ஒரு சில சைக்கோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களால் அவங்க மனம் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரியான கொடூர கொலைகளை செய்வாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில சைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்பிலே அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும். என்னன்னா, மற்றவங்க துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு வியாதி இருக்கும். அதனால சைக்கோவாக மாறினவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ இந்த ரெண்டுத்துக்குமே தொடர்பில்லாத ஒரு உண்மையா நடந்த கேஸை பற்றி தான் பார்க்க போறோம். அது 1985 காலகட்டம். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நகரமான மும்பை. அந்த மும்பையில் கிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு பக்கத்தில் காந்தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குது. எப்பவும் போல் வழக்கமாக அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பெண் விடியற்கால 4 மணிக்கு வராங்க. என்னைக்கும் போல தான் அன்னைக்கும் அவங்க அந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னா, அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஒரு ஆணுடைய சடலம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் அந்த சடலம் சாதாரணமாக இல்லை. அந்த ஆணுடைய தலையானது பயங்கரமாக ஒரு கல்லை வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது தலை சிதைக்கப்பட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலைமையில் அப்படியே ரத்தம் உறைஞ்சு போன நிலைமையில அந்த சடலம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை பார்த்து பயந்த அந்த பெண் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தகவல் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சடலம் இங்கே இருக்கிறத தெரிவிக்கிறாங்க. உடனே மும்பை போலீஸ் அந்த இடத்துக்கு அந்த கொலை செய்யப்பட்ட நபர் யாரு அப்படின்னு அவரை பத்தின விவரங்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிரேத பரிசோதனைக்காக அந்த உடலை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை எடுத்துக்கிட்டு போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நாட்கள் நகருது, நாட்கள் வாரங்கள் ஆகுது. அதே மும்பை நகரத்துல சியோன் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் கொலை நடந்துச்சுல, கிங் சர்க்கிளுக்கும் இந்த சியோனுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம் தோராயமா. அந்த சியோன் நகரத்துல இதே மாதிரி இன்னொரு சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலமும் ஃபர்ஸ்ட் இருந்த சடலம் மாதிரியே தலையில பயங்கரமா ஒரு கல்லை போட்டு கொலை பண்ண நிலைமையில தான் இருக்கு. அந்த கல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா 30 கிலோ இருக்கும். இந்த 30 கிலோ எடை இருக்கிற கல்லை ஒரே வாட்டி தலையில பலமா போட்டு இந்த கொலைக்காரன் இந்த கொலையை செஞ்சிருக்கிறான். உடனே அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்த கொலையை பத்தின தகவலை போலீஸுக்கு தராங்க. போலீஸ் அங்க அந்த உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸுக்கு இப்போ பிரஷர் அதிகமாகுது. மக்களுக்கு இப்போ பயம் அதிகமாகுது. யார் இந்த கொலையை பண்றா, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கொலையில பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. அதை விட முக்கியமான விஷயம், இந்த கொலையாளி கொலை பண்றான்ல, அந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதரவற்றவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலி தொழிலாளியா இருக்காங்க. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க தான் அவங்க. முக்கியமா அவங்களுக்குன்னு வீடும் எதுவும் இல்லை, சொந்தக்காரங்கள் எதுவுமே இல்லை. இப்போ இவங்க இறந்து போனா கூட இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க தான் உரிமை கொண்டாடுறதுக்கும் யாருமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களா செலக்ட் பண்ணி தான் அந்த கொலைக்காரன் கொல்றான்.
கிட்டத்தட்ட 1985 இருந்து 1988 வரைக்கும் 3 வருஷம் மும்பையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. இந்த 3 வருஷத்துல மட்டும் 13 பேர் இதே மாதிரி மும்பையில் கொல்லப்படுறாங்க. அதனால மக்கள் தனியா ரோட்ல நடக்கிறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு இல்லாதவங்களுடைய நிலைமைலாம் எப்படி இருக்கும்? அதனால யாருமே தனியா படுக்கிறதே இல்லை. அந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க எல்லாமே கும்பலா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகள்லாம் பார்த்தா நைட்டு 11 மணில இருந்து காலையில 4 மணி இந்த டைமுக்குள்ள தான் நடக்குது அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலையாளி யாருன்னு கண்ணால பார்த்தவங்க ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட மங்கலான பகுதியை தேர்ந்தெடுத்து தனியா தூங்குற நபர்களை தான் அவன் குறி வச்சு கொள்றான். இதனால போலீஸுக்கு பயங்கர குழப்பமாகுது. யார் இப்படி பண்றா, எதுக்காக பண்றான்னு ஒரு தடயமும் கிடைக்கல. அவங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகிட்டே போகுது. அந்த 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கொலைகள் மும்பையில் நடக்கிறது டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களும் சரி போலீஸும் சரி ஒரு பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை அதோடு நிற்கலை. அப்படியே 1989 வருஷம் ஜூலை 4 மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் தான் ஹவுரா பிரிட்ஜ். ஆதவன் படத்தில் வடிவேலு சார் கூட அந்த காமெடியில் நடிச்சிருப்பாரு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஃபேமஸான ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே என்னைக்கும் போல மக்கள் வாக்கிங் போகிறதுக்காக விடியற் காலையில் நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்தவங்களுக்கு அன்னைக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதே ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆண் சடலம் கிடக்குது. அதுவும் தலையில கல்ல போட்டு கொண்ட நிலைமையில, பயங்கரமா முகமும் தலையும் சிதைக்கப்பட்ட நிலைமையில. பார்த்து பதறி போனவங்க கொல்கத்தா போலீஸ்க்கு இதை பத்தி தகவல் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் அங்க வராங்க. அந்த சடலமானது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட் பலகையினால அந்த நபரை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கான்கிரீட் பலகை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. உடனே கொல்கத்தா போலீஸ்க்கு இதை மாதிரி மும்பையில நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. உடனே மும்பை போலீஸை மீட் பண்ணி இந்த கேஸை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொல்கத்தால அடுத்த 6 மாசத்துக்கு இந்த மாதிரி 13 கொலைகள் நடக்குது. அதே மாதிரி தலையில கல்ல போட்டு அந்த கொலைக்காரன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வரான். அதனால இவன் கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வராங்க. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இந்த கொலைக்காரனுக்கு ஸ்டோன் மேன் கில்லர் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அங்கே பெங்காலி மொழி அல்லது இந்தி மொழியில் பாத்தர் மார் அப்படின்னு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தா போலீஸும் தீவிரமாக அவங்க விசாரணையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாலையும் கொலையாளி யாருங்கிறத கண்டே பிடிக்க முடியல. ஒரு ரூமரும் பரவ ஆரம்பிக்குது. என்னன்னா கொலையாளி ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உண்மையாகவே இந்த கொலையை பண்ணது ஒரு ஆணா இல்லை பெண்ணா இல்லை ஒரு குழுவா அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமுமே தெரியல. இப்போ வரைக்குமே அந்த கேஸ் அன்சால்வ்டாக தான் இருக்கு. இந்த கல்லை போட்டு கொல்ற இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயமும் மக்களால் பரவலாக பேசப்பட்டுச்சு. என்னன்னா அந்த கொலைகள் எல்லாமே டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே, செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஏன் ஒரு நரபலியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா கடவுளுக்கு காளிக்கெல்லாம் நரபலி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அந்த கொலையாளி கொன்னதுக்கான காரணம் ஏன் ஒருவேளை நரபலி கொடுக்கக்கூடிய சடங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கொல்கத்தால நடந்த சம்பவத்துக்கும் மும்பையில நடந்த சம்பவத்துக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கா? இந்த கொலையாளி தான் மும்பையில கொலைகளை பண்ணிட்டு அப்புறம் கொல்கத்தாக்கு கொலைகளை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா மும்பையில பண்ண இந்த கொலைகளை காப்பி அடிச்சு கொல்கத்தால இருக்கக்கூடிய கொலையாளி இந்த மாதிரியான கொலைகளை பண்ணானா அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியல. இப்போ இதோட இந்த பிரச்சனை நினைச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. 2003 பிப்ரவரி மாதம் அஸ்ஸாம் கவுஹாத்தில இதே மாதிரி தலையில கல்ல போட்டு கொலை பண்ற ஒரு கொலை நடந்துச்சு. அங்க ஒரு சடலம் கிடைச்சது. ஒருவேளை இந்த கொலையாளி தான் மறுபடியும் அசாமுக்கு போயிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படிங்கிறதும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிகழ்வு நம்ம இந்திய நாட்டில் 1980களில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி 2009 பிப்ரவரியில் தி ஸ்டோன் மேன் மர்டர்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படமும் வெளிவந்துச்சு. 2011 பெங்காலிலும் அதே மாதிரி இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு. திரைப்படம்னு மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பேஸ்
பண்ணி புக்ஸை கூட எழுதியிருக்கிறாங்க. இது டிவி சீரியல்ஸாகவும் கூட வந்திருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கொலையாளி யாருன்னு யாருக்குமே தெரியல, கண்டே பிடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.